ஹே பீப்புள், நான் உங்களுக்கு செஞ்ச சந்துருவும் நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜுக்காக இது வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான விளாகாக இருக்க போதா இல்லை பேனிக்கான விளாகாக இருக்க போதான்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி குக்கிங் வீடியோவாக இருக்குமான்றது மட்டும் எனக்கு டவுட்டு தான். ஏன்னா குக்கிங் வீடியோனா ஒன்று நமக்கு தெரிஞ்சு ரொம்ப நம்ம ஃப்ளூயண்ட்டாக பண்ணுற அளவுக்கு ஒரு டிஷ்ஷாக இருந்ததுன்னா நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சு சொல்லிக் கொடுக்கலாம். பட் நானே இதுதான் என்னோட ஒரு லேட்டஸ்ட் அட்டம்ப்ட்னே சொல்லலாம். ஏன்னா பிரெட் அட்டம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன். எதுவுமே எனக்கு ஒழுங்காகவே வந்தது கிடையாது, கரெக்டாக ப்ரூஃப் ஆனது கிடையாது. செங்கல் மாதிரி வந்திருக்கு, அப்படியே செஞ்சு மொத்தமாக அப்படியே குப்பையிலலாம் தூக்கி போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் தேடி நல்லா ரிசர்ச் பண்ணி நல்ல ரெசிபியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம இன்னைக்கு பிரெட் செய்ய போகிறோம். ஸோ தேவையான பொருள்லாம் வாங்கி ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஒரு 4 போல் ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ நல்லா சாப்பிட்டு ரெடியாக வச்சு குடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமே, ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ இப்படியுமே நைட்டு தான் நம்ம இதை சாப்பிட போகிறோம்னே வச்சுக்கோங்க. பட் ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ரெஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ரூஃபிங் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி எடுத்து நீங்கள் கட் பண்ணி நான் இது நல்லா வந்துருச்சுன்னா கடைசியாக ஒரு டோஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்லான்னு பிளான் வச்சுருக்கேன். அவகேடோ டோஸ்ட்டு தான். ஏன்னா நான் அதையுமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ஸில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு கரெக்டான டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃபிங்லாம் நல்லாவே ஆகும் இந்த வெயில் காலத்துக்கு. ஸோ அதனால வின்டர் டைம் ரெசிபி மாதிரி தான். பட் இருந்தாலுமே நம்ம ஊர் வெயிலுக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஈஸ்ட் புளிச்சு போதா, பிரெட் எப்படி வருது, நல்லா வருதா இல்லையா தெரியல. பட் கண்டிப்பாக எனக்கு வர்ற ரிசல்ட்டை நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி தான் பண்ணுறோன்றதை பார்ப்போம். இல்லை நம்ம நல்லா வரலன்னா செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணி நல்லா பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான அஜெண்டாவே மொத்தமாக. ஸோ ஸ்லோ ஈவினிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம வீடியோ கண்டென்ட். நம்ம போய் இதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரெட் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு பிரெட்டுக்கு வருமானு இல்லை, 2 பிரெட்டு சைஸ்க்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 3 கப் மைதா எடுத்துருந்தேன். ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகரும், ½ டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். ஸோ யூஸ்வலான ரெசிபியில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டரில் இந்த சுகர், ஈஸ்ட் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ப்ளூ மாவை விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மைதாலாம் ஆட் பண்ணிவிட்டு செய்வாங்க. பட் இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பார்த்துட்டு ஸோ ஒன்றா கொய்சிவாக மாவை பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இதை வந்து இப்போ ஒரு ½ அன் ஹவர் க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ½ அன் ஹவர் விட்டேன். டபுள் தி சைஸ் ஆயிடுச்சு நல்லாவே. பட் நல்லா ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருந்தது, ரொம்ப பொங்கி வந்து. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சமாக மைதா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கினேன். ஸோ அதை போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதை கூடவே சேர்த்து நல்லா பிசைஞ்ச பாருங்கள், நல்லா ஃபர்மாக வந்துருச்சு. அண்ட் அவங்க வீடியோவில் காமிச்ச மாதிரியே வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம நல்ல அட்டெம்ப்ட்டு தான் பண்ணுறோன்னு சொல்லி நானும் சரின்னு தேய்ச்சிட்டேன். ஸோ இதை கொஞ்சம் நேரம் நீட் பண்ணிட்டு இப்போ நம்ம இது 2 போர்ஷனாக பிரிச்சுக்க போகிறோம். ஏன்னா அவங்க சொன்ன அளவுக்கு வந்து 2 பிரெட்டு லோஃப் வரும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு பாதியை எடுத்து ரோல் பண்ணி வச்சுட்டு இன்னொன்றுத்தையும் ரோல் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஷேப் பண்ணிவிட்டு இதை பேனில் வச்சு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண விட போகிறோம். ஸோ அதனால் 2த்தையும் பிரித்தாச்சு. இப்போ டின் 2 எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு டின் வச்சுருந்தேன். அது வந்து தொலைக்க போட்டதில் பார்த்தீங்கன்னா தேய்ச்சதில் அந்த சைடில் இருந்த இதுவெல்லாம் வந்துடுச்சு. ஸோ துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பேக்கிங் பேப்பர் அதில் மட்டும் போட்டுட்டு சரி இன்னொன்று நார்மல் ஆஃப் 10 தானே, ஸோ ஒட்டாமல் வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் அப்படியே நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வச்சுருந்தேங்க. ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்ச மாவை நல்லா ரோல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா ரோல் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பி ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நீட்டாக ஒரு ஸ்டிக் மாதிரி வரும். ஸோ அது வந்து நம்ம டின் சைஸ்க்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிடணும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தாலும் அதுலேயுமே ஏர் வந்து நல்லா ஈஸ்ட் இதுவாகிடும். ஸோ அதனால் அழுத்தி தேய்ச்சி நம்ம வந்து இப்போ டின்னில் நம்ம வச்சிட போகிறோம். ஸோ வச்சுட்டு அதில் ஒரு 40 மினிட்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ண விட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு டின்னில் பட்டர் பேப்பர் போட்டிருந்தேன், இன்னொன்றுத்தில் நான் போடல. ஸோ யூஸ்வலாக வந்து பிரெட் போட்டால் அப்படியே நார்மலாகவே வந்துடும். ஸோ பேனில் ஒட்டாது அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் நான் அப்படியே ஒரு கான்ஃபிடென்ஸில் வச்சுட்டேன். ஸோ 2வது இதையுமே நம்ம அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி ஸோ 2வதையுமே நம்ம அப்படியே லோஃப் டின்னில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே 40 மினிட்ஸ் விட்டோம்னா டபுள் தி சைஸ் ஆகிடும். நாங்கள்
எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபுல் டின் வந்த மாதிரி தெரியல. சரி இதுக்கப்புறம் பேக் பண்ணால் ஃபுல்லாக பொங்கி வரும் போல், ஸோ நம்ம இதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து இப்போ மில்க் வாஷ் பண்ணியிருக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மில்க் வாஷ் பண்ணிங்கன்னா தான் மேலே அந்த கலர் அவ்வளோ அழகாக வரும். ஸோ அதனால் என்கிட்ட ப்ரஷ் இல்லை, ஸ்பூன் வச்சே பாலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ரெண்டுத்துலேயுமே. இப்போ வந்து அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ ஒரு 170 to 180 டிகிரி செல்சியஸ்க்கு. ஸோ இதில் வந்து நம்ம 40 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஏன் அவனில் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக தான் வரும்னு சொல்லி நான் வந்து 50 மினிட்ஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. ஸோ வச்சேன், அழகாக ஒரு லேயர் மாதிரி வந்து நல்லாவே பேக் ஆச்சு. பட் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. எனக்கு ஒரே டவுட்டாகவே இருந்தது, ஸோ எப்படி வரப்போதோ அப்படின்னு. யூஸ்வலாக நான் செஞ்சதெல்லாம் ரொம்ப கல் மாதிரி வந்திருக்கு ப்ரெட் இதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம இந்த அட்டெம்ப்ட் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு எனக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு. அப்புறமா எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு ஒரே கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. ஸோ இதுவும் சொதப்பன அட்டெம்ப்ட் தான் போல் அப்படின்னு. பட் நான் எடுத்து அதுக்கு மேலே திருப்பி கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி அது மேலே ரெஸ்ட் பண்ண விட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டெப் முடிச்சுட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன். ஸோ இப்போ 2 டின்லேயுமே கலர் ரொம்ப அழகாக வந்துருந்ததுங்க, பேக்கரி அவுட்புட் மாதிரி. பட் சைஸ் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும், பேக்கரி சைஸ் ப்ரெட் அளவுக்கு வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் வரலை. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி பட்டரையும் அது மேலே போட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். பட் நான் அப்படியே கை வச்சு தேய்ச்சிட்டேன். ஸோ அந்த ஹீட்லேயே அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுத்துலையுமே தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அப்புறமா டின்லேருந்து எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். ஸோ இது பேக்கிங் பேப்பர் போட்டது அவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு டின்லேருந்து. அப்புறமா தான் தெரிஞ்சுது எதுவுமே போடாமல் வச்சு இந்த டின்னில் அது அப்படியே ஒட்டிக்கிச்சு அப்படின்னு. ஸோ அதை நான் சைட்லலாம் ரொம்ப சுரண்டி கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் கட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப ஈவனாக வந்துருந்தது, சாஃப்டாகவே இருந்தது, ப்ரெட்டு நல்ல டெக்ஸ்சர்லேயே இருந்தது. ஸோ சாப்பிட்டு பார்த்தா நல்ல ப்ரெட்டு டேஸ்ட்டு தாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம அட்டெம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஸோ மேலே மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஹே பீப்பிள், நான் நைட்டு முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், அந்த ப்ரெட்டை வந்து எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து உள்ளே வச்சிட்டேன். இப்போ என்னென்னா மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி நம்ம அவகாடோ டோஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஏன்னா ப்ரெட்டோட அவுட்புட் நல்லா தான் வந்திருக்கு. சைஸ் தான் நான் 2 மாவையும் ஒன்றா வச்சு ஒரே ட்ரைலேயே போட்டிருந்தேன்னா பெரிய சைஸில் ப்ரெட் வந்திருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்குது, மேலே சூப்பராக இருக்குது. ஸோ அது ஓவர் நைட் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட்டால் அந்த மேலே இருக்கிற இதுவும் ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ஸோ நைட்டே நான் 2-3 பீஸை வந்து ப்ளெயினாகவே சாப்பிட்டேன். இப்போ என்னென்னா நம்ம வந்து அதை அவகாடோ டோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரெட் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் பெரிய சைஸ் கடை ப்ரெட் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். பட் நமக்கு சின்னதாக பேக்கெட் ப்ரெட் மாதிரி தான் வந்தது. பட் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்ததுங்க. ஸோ அதனால் நம்ம அவகாடோ டோஸ்ட் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேல் லேயர் ஹார்டாக இருந்ததில் அது கொஞ்சம் சாஃப்டாகவே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பட்டர் போட்டு நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டதுனால நல்லாவே வந்துருச்சுங்க. ஸோ இப்போ கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ப்ரெட் டெக்ஸ்சர் மாதிரி இருந்தது. ஸோ நமக்கு பேக்கரி சைஸ் ப்ரெட்டாக இல்லைனாலும் பேக்கேஜ் ப்ரெட் மாதிரி வந்ததே எனக்கு ஒரே ஹாப்பி தான். ஸோ அதனால் ப்ரொசீட் பண்ணலாம் அவகாடோ டோஸ்ட்டுக்குன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாகவே இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். ஸோ பேக்கெட் ப்ரெட்லாம் வாங்கி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரியே அவுட்புட் வந்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கட் பண்ண கூட கஷ்டமாக இல்லை, உள்ளேயும் ஈவன் லேயராக வந்தது, எந்த ஒரு கேப்போ இதுவோ இல்லாமல். ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். பட் சைஸு எனக்கு தெரிஞ்சு 2 மாவையுமே ஒரே டின்னில் வச்சுருந்தா ஒரு அளவுக்கு பெரிய சைஸில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவகாடோலாம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ அவகாடோ டோஸ்ட்டோ செஞ்சிடலான்னு சொல்லி இது ரொம்ப ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. அண்ட் அவகாடோ கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி காட்டுவாங்க வீடியோஸ்லாம். நானும் கத்தியை வந்து நடுவில் வச்சு ஒரு கோடு போட்டுட்டேன். ஸோ கோடு போட்டுட்டு இழுத்தா ஒரு சைடு அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சைடில் அந்த சீடு இருக்கும், அதையுமே அந்த கத்தி வச்சு எடுத்தால் வந்துடும்னாங்க. பட் ரொம்ப நேரமாக கையை வச்சு நான் போராடி பிச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் வந்தது. அண்ட் கையிலையும் லைட்டாக ஒரு மாதிரி டெக்ஸ்சராக இருக்கும், ஏன்னா அது பட்டர் ஃப்ரூட்டுன்னு வாங்கல. ஸோ அதுக்கப்புறமா அந்த சீடையும் கஷ்டப்பட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அழகாக அந்த அவகாடோவில் இருக்கிறது மொத்தமாகவே ஃப்ளெஷ் வெளில வந்துடுதுங்க. கொஞ்சம் கூட ஒட்டுற மாதிரி இல்லை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு ஸ்பூனை வச்சு சும்மா அப்படி ரன் பண்ணி எடுத்தாலே போதும், ஸ்கின் தனியாக அந்த இது தனியாக அவ்வளோ அழகாக வந்துடுது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால. ஸோ இந்த அவகாடோ கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது, பட் நல்லா பழுத்துருக்குன்னு நான் சொல்லலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணி போட்டு நம்ம இதுக்கப்புறம் அந்த டாப்பிங் செய்ய போகிறோம்.
யூஸ்வலாக இந்த டாப்பிங் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கூட வந்து கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கணும், அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி தரோம்னாங்க. கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டில் கார்லிக் இல்லை. ஸோ அதை போடவும் நான் மறந்தும் போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு அப்போ கூட தெரியல. நான் டிஷ்ஷெல்லாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்தது. அப்புறமா தான் என் தங்கச்சி சொன்னால் ஸோ இதில் கார்லிக்கும் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நமக்கு டேஸ்ட்டுக்கோ ஆரிகானோ கொஞ்சமாக போட்டேன். அது பத்தலை, திருப்பி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும் ஃபைனலாக. ஸோ இது நல்லா க்ரீமியாக வரதுக்காக கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, ஏன்னா அதோடய ஃப்ளேவரே மொத்தமாக மாறிடும். ஸோ இதுக்கப்புறமா இந்த புளிப்புக்காக லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுக்கணும். உங்களுக்கு வேணா இதில் க்ரீன் சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதுக்கு பதிலாக காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுனால அதுவே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணேன். நல்லா தாங்க இருந்தது. எனக்கு ஒரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ அவுட்புட் கரெக்டாக வந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஏதோ ஒரு மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கூட நிறைய பேர் சீஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து கூட ஒரு வெங்காயம் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தான். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எல்லாத்தையுமே அவனில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வேணால் தவாவில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அவனில் நான் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறமா திருப்பி பட்டரையும் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சா நல்லா முருகலாக ரோஸ்ட் ஆகிடும். ஏன்னா இது கீழே இது கிரன்ச்சியாக இருக்கும், மேலே அந்த சாஸ் இருக்கும்போது சூப்பராகவே இருக்கும் அந்த ஃபில்லிங் இருக்கும்போது. ஸோ அதனால் நான் வந்து நல்லா க்ரன்ச்சியாகவே வரட்டும்னு சொல்லி அவனில் நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன். எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு நல்லா க்ரன்ச்சியாக வர்றதுக்கு. பட் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, ப்ரெட்டு டோஸ்ட் ஆன மாதிரி இல்லை, ரஸ்கான அளவுக்கு இருக்குது அப்படின்னாங்க. சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஸோ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணி கூட ஆனியனும் டொமேட்டோவையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் க்ரீன் சில்லி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூட கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இதெல்லாமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆரிகானோ தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஸோ ஆரிகானோ ஃப்ளேவர் நல்லாவே வரட்டும்னு சொல்லி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபில்லிங் சூப்பராகவே வந்ததுங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அவகேடோ வச்சு செய்கிற ஃபஸ்ட்டு டைம் டிஷ்ஷும் இது தான் எனக்கு. ஸோ ப்ரெட்டு நல்லா கொஞ்சமாக டோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் யூஸ்வலாக பட்டர் தடவிக்கலாம். பட் எப்படியுமே மெல்ட் ஆனால் கீ மாரி தான் வரும். ஸோ அதனால் கிளாரிஃபைட் பட்டர் அப்படின்றதுனால நான் கீயே ஆட் பண்ணிக்கினேன். ஸோ கீயை ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ முருகலாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மேலே நீங்கள் இந்த ஃபில்லிங்கை வச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ப்ரெட்டோட ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயின்னு இருந்தது. உங்களுக்கு வேணால் இதில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஜாம் தடவி சாப்பிட்ருக்கலாம். எனக்கு என்னென்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ராப்பரான ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுவும் நல்லா தான் வந்தது. மேபி நான் 2 இதையும் பிரிக்காமல் ஒரே டின்னில் வச்சுருந்தேன்னா அழகாக லோஃப் மாதிரி வந்திருக்கும் போல். இது கொஞ்சம் சின்ன பிரெட் சைஸில் தான் வந்திருந்தது. பட் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்மளும் ப்ரொசீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம செய்ய வந்த பிளானுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்னே சொல்லலாம். இதை கூட மேலே கடைசியாக ஆரிகானோவும் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கெச்சப் போட்டிருக்கலாம். பட் பூண்டு போட்டிருந்தால் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நம்மளோட அட்டெம்ப்ட் சக்ஸஸ்னு சொல்லலாங்க இந்த இது ப்ரெட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ப்ராப்பர் ப்ரெட்டு செஞ்சேன்னா நான் உங்களுக்கு ரெசிபி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து யூஸ்வலாக அவகேடோ டோஸ்ட் எப்படி செய்வாங்கன்னு நான் ரெசிபி பார்த்தப்போ அதில் என்னென்ன போட்டிருந்ததுன்னா லெமன் ஜூஸ், கொஞ்சம் கர்டு, கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் மட்டுமே போட்டு அரைச்சி அவங்க ஒரு பேஸ்ட்டாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கினாங்க. பட் எனக்கு அதில் கொஞ்சம் ஆரிகானோ ஃப்ளேவர். அதுக்கப்புறமா நான் டேஸ்ட் பண்ணேன், ஒரு மாதிரி இன்னமும் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கூட கொஞ்சமாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு ஆட் பண்ணிட்டேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டிருக்கலாம். பட் ரொம்ப நம்ம ஒரு டிஷ் மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசியாக ப்ரெட்டை நல்லா கொஞ்சமாக கீ தடவி டோஸ்ட் பண்ணி அவன்லேயே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நல்லா கிரன்ச்சியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதில் வந்து மேலே இதை போட்டுட்டு கொஞ்சமாக ஆரிகானோவும் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாசனையே சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன். கடையிலையும் நான் வாங்கி சாப்பிட்டதில்லை. ஸோ நம்மளே செஞ்ச ப்ரெட் கூட வந்து நம்மளே செஞ்ச அவகேடோ டோஸ்ட் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் செஞ்சுருக்கேன். பாப்பா எப்படி இருக்கு.
டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்குது. கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தேவைப்படுற மாதிரி இருக்குது. மேபி கெச்சப் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலேயே கொஞ்சமாக சாஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கூட லெமன் டீலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டோட்டல் பிளஸ். ஸோ நம்ம செஞ்சு அழகாக பேக்கெட் பிரெட் சைஸில் பெரிய பிரெட்டாக வந்துருந்தால் கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். பட் இந்த சைஸில் வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கொஞ்சம் உள்ளேயும் அழகாக கட் ஆகுது, பிரெட்டு நல்லாவே இருந்தது. இப்போ நீங்கள் டோஸ்ட் பண்ணதுனால இவ்வளோ ஹார்டாக இருக்குது. இல்லை நீங்கள் பிளெயின் பிரெட்டில் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். ஸோ நம்மளோட பிரெட் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸாக போச்சான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸாக தான் போச்சு. பட் ஃபுல் சைஸ் அந்த பேக்கரி சைஸ் பிரெட் அளவுக்கு நமக்கு வரலை. ஸோ எனக்கு ஒன்று பண்ணணும்னு தெரில. ஸோ மாவு ரெண்டுத்தையுமே நான் தனித்தனியாக வச்சு பேக் பண்ணாமல் ஒரே டின்னில் வச்சு இன்னும் ப்ரூஃப் பண்ண விட்டுருந்தா ஹைட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே ரெசிபி பார்த்து செய்யும் போது ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகுது, ஏன்னே தெரில. அவங்க சொல்கிற அளவு, அவங்க சொல்கிற டைம், இது எல்லாமே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்க்ரீடியன்ஸ் பேசிஸில் மாறும் போல் ஈஸ்ட்டு பொறுத்து, ஈஸ்ட்டும் நல்ல ஈஸ்ட்டு தான் வச்சுருக்கேன். பட் நான் என்னென்னா நான் பண்ணுற ரெசிபிஸில் எல்லாத்துலேயுமே எனக்கு கரெக்டாக தெரியும், டைமுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நான் நிறைய வாட்டி செஞ்சு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ பிரெட்டு நான் எப்போ செய்யும் போதுமே ஏன் சொதப்பதுன்னு தெரில. ஸோ பட் இந்த வாட்டி எனக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாகவே இருந்துச்சு. சாப்பிடும் போது பிரெட்டு டேஸ்ட் நல்லாவே தெரிஞ்சுதுங்க. ஸோ அதனால் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இன்னொரு நல்ல பிரெட் ரெசிபி கிடச்சா நான் உங்களுக்கு ஒரு ரெசிபியாகவே நான் அதை ஆட் பண்ணுறேன். அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல பேக்கரி சைஸ் பிரெட்டாக நம்ம பண்ணி வேறு ஏதாவது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இந்த கேஷுவலான விலாகோட எண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மேலும் இதே மாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், விலாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் பிரீசி லெமனேட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் நடுவில் பண்ணின்னு இருக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டிஷ் எல்லாம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளும் சின்ன வயசுலேருந்து மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா இதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம்ல. ஸோ அதனால் நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணோன்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி காண கிடைக்காத டிஷ்ஷஸ்லாம் நம்ம ஊரில் எப்படியுமே இருக்காது. ஸோ நம்மளாவே ரெசிபி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு சாப்பிட்ணும் தான் ஆசை. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரெசிபிஸும் கொஞ்சம் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சஞ்சய் சந்துரு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பிரீசி லெமனேட் பேஜ் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.